ஹாய் ஆல், இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சேன். நல்லெண்ணெயை ஊற்றி வச்சு சட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கத்திரிக்காய் நல்லா போட்டு வறுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கருகையும் விடாமல் நார்மலாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சதுக்கப்புறம் சட்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் தனியாக ஊற்றி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் வச்சு அதில் கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்ததுக்கப்புறமா வத்தல் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறி விடாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வத்தல் தூள் போட்டு குழம்பு மசாலா தேவையான அளவுக்கு எவ்வளோ குழம்பு மசாலா தண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் புளி தண்ணி உப்பு போட்டு கரைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் எப்போவும் தேங்காய் ஊற்றி வதக்கிட்டு தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி புளி தண்ணியை ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சதுனால கொஞ்சம் குழம்பு சொதப்பிடுச்சு. நீங்களும் அது மாதிரி நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா இது வந்ததும் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி. அதோட கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு.